وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமா, வணக்கசாலிகளின் வசந்த காலமா, ஆன்மீகவாதிகளின் அறுவடை காலமா, சாலிஹீன்களின் சாம்ராஜ்யமா, அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிகிற புனிதமிகு ரமலானை முடித்துவிட்டு வலிதுக்மிலுல் இத்தத வலிதுக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதற்காக, வலிதுக்மிலுல் இத்தத வலிதுக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஹிதாயத்தாக நேர்வழியாக தந்திருப்பதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த மகத்துவமிக்க ரட்சகனை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் மேன்மைப்படுத்துவதற்காகவும் தக்பீர் என்கிற அல்லாஹுவை, அவனுடைய புகழை, அவனுடைய வெகுமதியை, அல்லாஹுதான் எல்லாவற்றையும் விட மேலானவன், உயர்ந்தவன், மிகப்பெரியவன் என்கிற அந்த சிந்தனையை நீங்கள் உணர்த்துவதற்காகவே இந்த ஈத், இந்த பெருநாள் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் என்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடல் கடந்து நாம் வந்தாலும், உழைப்பு தேடி இங்கே வந்தாலும், மாஷா அல்லாஹ், நாம் பேசுகிற மொழியை கொண்டு இத்தனை ஆயிரம் பேர் இங்கே ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் அன்பிற்குரியவர்களே, அறிஞர்கள் சுட்டி காட்டுகிற ரமலான் முடிந்தவுடன் நம்முடைய சிந்தனையிலும், நம்முடைய உள்ளத்திலும், உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருக்கிற இல்லத்திலும் புதைந்திருக்க வேண்டிய, எப்போதும் அது நம்முடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டிய சில அடிப்படை ஞாபகங்களை நாம் அனைவருக்கும் இங்கே தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதவர்களே, எல்லா துவக்கத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதைத்தான் இந்த ரமலான் நமக்கு முதல் பாடமாக சொல்கிறேன். அப்படித்தானே? புனிதமிகு ரமலான் வரும்போது ஆனந்தம் கொண்டோம், புனிதமிகு ரமலான் வரும்போது பெருமகிழ்ச்சி பெற்றோம். இந்த ரமலானை மாஷா அல்லாஹ் நோன்புகளை கொண்டும், இரவு வணக்கங்களை கொண்டும், தான தர்மங்களை கொண்டும், குர்ஆன் ஓதுதலை கொண்டும், பாவ மன்னிப்பு தேடுதலை கொண்டும், இன்னும் என்னென்ன நற்காரியங்களை எல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ, எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருளும் திருப்தியும் பொறுத்தையும்
பொருத்தமும் நமக்கு வருவோம். அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து இந்த ரமதான் மாதத்தை மாஷா அல்லாஹ் அனுஷ்டித்தோம். அதிகாலை ஆரம்பித்து மாலை நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் மிக பெரும் தியாகத்தை செய்து காட்டினோம். உலகத்தில் இப்படிப்பட்ட தியாகத்திற்கு இணையாக யாருமே ஒரு தியாகத்தை செய்துவிட முடியாது என்கிற அளவிற்கு இந்த நோன்புடைய மாண்போடும் நம்முடைய இல்லங்களும் உள்ளங்களும் இரண்டர கலந்து கிடந்தன. சகோதரர்களே, நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நோன்பு இருந்தார்கள். 5 வயது பிள்ளைகள் ஆரம்பித்து 10 வயது பிள்ளைகள் ஆரம்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் இந்த நோன்பை நோற்பதற்குண்டான பாக்கியத்தை எழுதினானோ, யாருக்கெல்லாம் இந்த நோன்பை நோற்பதற்குண்டான பெரும் பாக்கியத்தை அள்ளி அள்ளி தந்தானோ, எல்லோரும் மாஷா அல்லாஹ் இந்த ஆன்மீக தீபத்திலே நனைந்தோம், இந்த ஆன்மீக உணர்ச்சியில் ஒன்றிணைந்தோம், இந்த ஆன்மீக பெருமகிழ்ச்சியிலே எல்லோரும் மாஷா அல்லாஹ் ஈமானிய ஒன்றுகூடலோடு ஈமானிய சிந்தனையோடு மாஷா அல்லாஹ் இரண்டரை இணைந்தோம், கலைந்தோம். ஆனால் இந்த ரமதான் முடிவுக்கு வந்தது. இதே போன்றுதான் உலகத்தில் எதெல்லாம் நம்மை நோக்கி வருவோம், அல்லது உலகத்தில் எதையெல்லாம் நோக்கி நாம் வருவோமோ எல்லா துவக்கத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம், நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம், ஏன் இந்த உடலில் ஒட்டி இருக்கிற உயிராக கூட இருக்கலாம். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. எல்லாவற்றுக்கும் அந்த அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிற நாட்களின் அடிப்படையில், எழுதி வைத்திருக்கின்ற நேரத்தின் அடிப்படையில் உங்களை விட்டு பிரிந்து செல்லும். அந்த பிரிவுக்கு முஸ்லிம்களை நீங்கள் தயாராகிக் கொள்வீர்கள். அதுதான் இதில் இருக்கிற முதல் பாடம். ஒவ்வொரு வருடமும் மாஷா அல்லாஹ் ஆன்மீகத்தின் பூங்காவனம், ஆன்மீகத்தின் சென்றல் காற்று ஒவ்வொரு வருடமும் வருகிறது, வந்த வேகத்திலேயே செல்கிறது. ஒவ்வொரு முறையும் அது வருகிறது, நம்முடைய நெஞ்சை வருடுகிறது, நம்முடைய உள்ளத்தோடு இரண்டரை கலந்து பூரிப்படைகிறது. ஆனால் அந்த பூரிப்பின் அந்த பொன்மகிழ்ச்சியில் நாம் திளைத்திருக்கும் நேரத்திலேயே திடீரென்று இதோ ரமலான் முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற அறிவுக்கும் சேர்ந்தே வருகிறது. அதே போல் இந்த உலகமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதே போல் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் பெரிதாக நினைப்போமோ, எதையெல்லாம் மிக பெரும் அம்சம் என்று கருதுவோமோ எல்லாமே முடிவுக்கு வரும், அல்லாஹ்வை தவிர. எல்லாமே அழிவுக்கு வரும், அல்லாஹ்வை தவிர. இரண்டாவதவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நிரந்தரமாக இருப்பதற்காக அல்ல. அதனால் ஒவ்வொரு முறை ரமலான் முடிகிற போதும், ஒவ்வொரு முறை ரமலான் நம்மை வந்து நம்மோடு இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நெஞ்சத்தின் நேசத்திற்குரிய விருந்தினரை போல அந்த ரமலான் நம்மிடத்திலே வந்தது. ஆற கழுவினோம், கட்டி கழுவினோம், அந்த ரமலானோடு இரவும் பகலும் கழித்தோம். அந்த ரமலானுடைய எண்ணத்திலேயே நம்முடைய 29 தினங்களும் நகர்ந்தன. ஆனால் இந்த ரமலான் முடிவுக்கு வந்தது. அதே போன்ற இரண்டாவதவர்களே, அறிஞர்கள் சொல்லுவார்கள், தஹம்முலுல் மஷாக்காத் அதாஉல் இபாதத், கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதே வணக்க வழிபாட்டை வெளிப்படுத்துவதாகும். நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பத்திற்குரிய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய ஒரு கிரியை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸுல் குதுஸியிலே சொன்னதை போல், ஹதீஸுல் குதுஸி என்றால் உங்களுக்கு தெரிகிறதா? அதனுடைய வாசகம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, ஆனால் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருப்பார்கள், குர்ஆனில் வந்திருக்காத அவ்வளவுதான். பொதுவாக ஹதீஸ்கள் ஆரம்பிக்கும் போது கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று வரும். ஆனால் அதே ஹதீஸில் ஹதீஸுல் குதுஸி என்ற ஒரு வகை இருக்கிறது, மகத்துவமிக்க நபிமொழி என்றதற்கு பேர் இருக்கிறது. அதனுடைய துவக்கம் எப்படி வரும் தெரியுமா? கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், மேன்மையும் கனமும் பொருந்திய அல்லாஹ் உரைத்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் உரைப்பார்கள். அதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். எப்படி? ஆதமின் மகன் செய்கிற அமல்கள் அனைத்தும் அவனுக்குரியது, ஆனால் நோன்பு எனக்கே உரியது. ஆதமின் மகன் செய்கிற அமல்கள் அனைத்தும் அவனுக்குரியது, நோன்பு எனக்கே உரியது. அதற்குரிய கூலியை நானே தருகிறேன். நோன்பிற்குரிய கூலி அல்லாஹ் தருகிறான் என்றால் தொழுகைக்குரிய கூலியை யார் தருவது? குர்ஆன் ஓதுவதற்குரிய கூலியை யார் தருவது? தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் உண்டான கூலியை யார் தருவது? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் உண்டான கூலியை யார் தருவது? எல்லா வணக்க வழிபாடுகளுக்குரிய கூலி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது, சந்தேகம் இல்லை. ஆனால் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், எந்த வணக்கமாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய ஆழ அகலத்தை கவனிக்க, அதனுடைய நீள அகலத்தை கவனிக்க அல்லாஹ் தனது பணியாளர்களாகிய மகத்துவமிக்க பணியாளர்களாகிய மலக்குமார்களை நியமித்திருக்கிறார். அவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள், அவர்கள் அதை கணக்கிடுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அதற்குரிய கூலிகளே தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நோன்பு என்பது அப்படி அல்ல. அல்லாஹ் தானே களத்தில் இறங்கி, தானே தளத்தில் இறங்கி ஒவ்வொரு நோன்பாளிக்குரிய பரிசுகளையும், ஒவ்வொரு நோன்பாளிக்குரிய பதவிகளை
ஒவ்வொரு நோன்பாளருடைய சிறப்புகளையும் கணக்கின்றி அவனே தருவதனால் தான் அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருகிறேன் என்கிறார். ஆனால் இந்த நோன்பிலே என்ன இருக்கிறது? இந்த நோன்பிற்குள் என்ன இருக்கிறது? பசியும் பட்டினியும் இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், நோன்பு என்பது வயிற்றுக்கும், அதாவது உடலுக்கும் குடலுக்கும் தான் பட்டினி. ஆனால் ஆன்மாவிற்கும் உள்ளத்திற்கும் அது மிகப்பெரிய பசியாற்றக்கூடிய ஒன்று சகோதரர்களே. அது ஆன்மாவிற்கான உணவு, அதாவது உடலும் குடலும் பசியில் தேங்கி இருக்கும் காலமெல்லாம் மாலை 6 மணி எப்போது வரும் அல்லது மாலை 5:40 எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். உடலும் பசியில் இருக்கிறது. ஆனால் உள்ளமும் ஆன்மாவும் அல்லாஹ் அக்பர் ஆன்மீகத்தின் பழச்சாறை ருசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட இந்த நோன்பு மஷக்கத் என்கிற சிரமத்தினுடைய வெளிப்பாடு. எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். உலகத்திலேயே சகல இன்பங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அனுபவித்து விட்டால் மறுமையின் சிறப்புகள் நம்மால் உணர முடியுமா? உலகத்திலேயே எல்லா இன்பங்களையும், இன்பத்தின் ஆதியும் அந்தமும் அனுபவித்து விட்டால் மறுமையின் சொர்க்கத்தின் சகல வசந்தங்களும் நம்மால் உணர முடியுமா? ஆதலால் கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறேன், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறேன், இறைவனுக்காக வேண்டி எப்படிப்பட்ட சிரமங்களையும் இன்முகத்தோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிரமமாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் போது அந்த பாதையில் வருகிற கல்லோ முள்ளோ எந்த விதத்திலும் எனக்கு களைப்பையோ வெறுப்பையோ தவிப்பையோ தந்துவிடக் கூடாது. மாறாக எப்படி மனைவி மக்களுக்காக உழைக்கும் போது நாம் இன்பத்தோடு உழைப்போமோ, அந்த உழைப்பில் களைப்பு இருந்தாலும், அந்த உழைப்பில் தவிப்பு இருந்தாலும், அந்த உழைப்பில் சிரமம் இருந்தாலும், அந்த உழைப்பில் துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் குழந்தையின் சிரிப்பை பார்க்கிற போது அவைகளை எப்படி நான் மறந்து விடுகிறேனோ, என் மனைவியின் சந்தோஷத்தை பார்க்கிற போது எப்படி எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகிறேனோ, என் தாய் தந்தையின் சிறப்பை, என் தாய் தந்தையின் மகிழ்ச்சியை காணுகிற போது இந்த வெந்த பூமியில் நொந்து வந்தாலும் பரவாயில்லை என்கிற எண்ணத்திற்கு நான் வருகிறேனோ, அதே போல் நாளை மறுமையில் ரையான் என்கிற சொர்க்கவாசலை அல்லாஹ் திறக்கின்ற போது, மறுமையில் மகத்துவமிக்க அந்த இரட்சகனின் திருமுகத்தை காணுகிற போது, மறுமையில் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ஒருமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இன்ஷா அல்லாஹ் இருக்கிற பாக்கியத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் உலகத்திலே நாம் படுகின்ற சிரமங்கள் நமக்கு சிரமங்களாகவே தெரியாது சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய உபதேசம் இருக்கிறது. அது சாதாரணமான உபதேசம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரண நேரத்தில் கடைசியாக இந்த உம்மத்தை பார்த்து உதிர்த்த முத்துக்கள், கடைசியாக இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்திலிருந்து கிளம்பி வந்த வார்த்தைகள் அஸ்ஸலா 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 அஸ்ஸலா. உம்மத்தே தொழுகையை பிடித்துக்கொள், உம்மத்தே தொழுகையை பிடித்துக்கொள். நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்களே, இன்னும் இதே போன்ற திணறுகளில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம் பெருமக்கள் இந்த திணறுகளில் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்களே, எல்லோரும் 5 ஆள தொழுகை அல்லாஹ்வுக்காக முறையாக நிறைவேற்றுகிறார்களா? நிறைவேற்றுகிறோமா? தொழுகை என்பது இந்த ரமலானில் மட்டுமா? தொழுகை என்பது இந்த ரமலானில் மட்டுமா? ரமலானில் மட்டும்தான் தொழுகை கடமை என்று நாம் நினைத்தால் மார்க்கத்தின் தவறான பகுதியில் இருக்கிறோம் சகோதரர்களே. நம்மால் தொழ முடியாதா? நிச்சயம் முடியும். அதை அல்லாஹ் நமக்கு உணர்த்திருக்கக்கூடிய கருணை இது. பசியோடு இருக்கும் போது, பட்டினியோடு இருக்கும் போது, இரவெல்லாம் நின்று வணங்கி தூக்கத்தின் பாதி நீங்கள் துளைத்த போது உங்களால் தொடர முடிகிறது. ஆனால் சாதாரண காலங்களில் பசி இல்லை, பட்டினி இல்லை, உறக்கத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரமலானிலே நாம் தொலைத்ததை போல் பாதி தூக்கத்தை தொலைத்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வுக்காக பள்ளிக்கு வர முடியவில்லை. இஸ்லாமிய உம்மத்தை ஒரு முடிவெடு, இஸ்லாமிய உம்மத்தை ஒரு முடிவெடு. உன்னால் முடியும், தொழுகையை நிறைவேற்ற உன்னால் முடியும். தொழுகையை தாண்டி உலகத்தில் வெற்றி பெறவே முடியாது என்பதை என் உம்மத்தினர்களே புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் தொழுகைக்கான அறிவிப்பு வரும்போது ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று சொன்ன அடுத்த கணம் ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். காரணம், தொழுகை வெற்றியோடு சம்பந்தப்பட்டது. தொழுகையை கொண்டுதான் உங்களுடைய வெற்றியே சம்பந்தப்படுகிறது. அடுத்த நிலை பார்ந்தவர்களே,
என்பார்களே ஃபர்ஹத்துல் முஃமினீன் வ ஃபர்ஹத்துல் முனாஃபிகீன். அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமதான் முடிந்து பெருநாள் வரும்போது இந்த உலகத்தில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நயவஞ்சகர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி? நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நயவஞ்சகர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்பிக்கையாளர்களின் மகிழ்ச்சி எத்தகையது? நம்பிக்கையாளர்களின் மகிழ்ச்சி எத்தகைய புனிதம் கொண்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் வலிஸாயிமி ஃபர்ஹதான் வலிஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு அல்லாஹ் இரண்டு சந்தோஷங்களை வைத்திருக்கிறான். ஒன்று, நோன்பை திறக்கும் போது அவனுக்கு வெளிப்படக்கூடிய மகிழ்ச்சி. இத்தனை நேரம் பசியோடு கிடந்தேன், பட்டினியோடு கிடந்தேன், தாகத்தோடு கிடந்தேன், தண்ணீர் குடிக்காமல் இருந்தேன். இதோ அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்து விட்டது, நோன்பினுடைய நேரம் முடிந்து விட்டது. தண்ணீர் எடுத்தேன், குடித்தேன். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன. அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும் என்கிற மகிழ்ச்சி பெருவெள்ளத்திலே தண்ணீரை குடித்தேன். மூமின்களின் சந்தோஷம் ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, இதோ 29 தினங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைத்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு முடிந்து இதோ நமக்கு பெருநாள் வந்தது. ஆவலடையக்கூடிய சந்தோஷம். நயவஞ்சகர்களின் சந்தோஷம் எத்தகையது? அப்பா, நோன்புகள் முடிந்து விட்டது, இனி கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஈமானுக்கு உண்டான பத்தியத்தை பத்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் சகோதரர்களே, உணவுக்கு எப்படி பத்தியம் இருக்கிறதோ, உடலுக்கு எப்படி பத்தியம் இருக்கிறதோ, உள்ளத்திற்கும் ஒரு பத்தியம் இருக்கிறது. பத்தியம் என்றால் புரிகிறதா? டயட் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான். எப்படி உணவில் எல்லாமே இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை பேரக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் கணக்கில்லாமல் உண்டு விடுவார்களா? பார்த்துத்தான் சாப்பிடுவார்கள், கொஞ்சம் பக்குவமாகத்தான் சாப்பிடுவார்கள், கொஞ்சம் பலமாகத்தான் சாப்பிடுவார்கள். அதே போலதான் என்பார்களே, ஈமானுக்கு என்று ஒரு பத்தியம் இருக்கிறது, ஈமானுக்கு என்று ஒரு பத்தியம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் நெஞ்சில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், நோன்புக்கு முன்பு நம்முடைய நிலை எப்படி இருந்தது, நோன்பு காலத்திலே எப்படி இருந்தது. பாட்டுகள் கேட்பவர்கள், இசைகளிலே மூடியிருப்பவர்கள், சினிமாக்களை பார்ப்பவர்கள், இன்ன பிற கேளிக்கைகளில் நேரத்தை கழிப்பவர்கள், கூத்துக்கள் கும்பாலங்களை விரும்புபவர்கள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தார்கள். எல்லோரும் கொஞ்சம் அடக்கி வாசித்தார்கள். நோன்பு முடிந்தது, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் எப்படி நோன்பு காலத்திலே சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ரமலானுடைய காலத்திலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படுகின்றன. அப்பா, எல்லாமே இன்றைக்கு திறக்கப்பட்டாகிவிட்டது. நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் இருக்கலாம். இனி கட்டுப்பாடுகள் தேவையில்லை, இனி பெய்மானிய பத்தியும் தேவையில்லை, நமது இஷ்டம் போல் வாழலாம் என்று அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த 2 சந்தோஷத்தில் இஸ்லாமிய சகோதரனே, இஸ்லாமிய சகோதரியே, உனது சந்தோஷம் எத்தகைய சந்தோஷம், உனது சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தையும் மறுமையில் படைத்தவனை பார்க்கக்கூடிய தருணத்தையும் இரண்டாக இணைத்து இரண்டையும் கட்டி போட்டு ஒட்டி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்திற்கு ஒரு தனி விளக்கம் கொடுத்தார்களே, அந்த சந்தோஷத்தை அடையக்கூடியவனா நோன்பு முடிஞ்சாச்சு, இனி நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம், இனி நமக்கு தொழுகை இல்லை, இனி நமக்கு இரவு நேரத்திலே உழைக்க வேண்டியதில்லை, இனி நமக்கு கட்டுப்பாடுகள் இல்லை, இஷ்டம் போல் வாழலாம் என்று அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சியா. அடுத்து என்ன என்பார்களே, லைஸ கதாஉ ரமதான் சவாஅன் லில் ஜமீர். நோன்பு காலத்தின் முடிவு என்பது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி வைக்கவில்லை. நாம் கழித்த இதே நோன்பு காலத்தை தான் பலஸ்தீனியர்கள் கழித்திருக்கிறார்கள். நாம் கழித்த இதே நோன்பு காலத்தை தான் கஸாவில் இருக்கிற முஸ்லிம்கள் கழித்திருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்களுக்காக உங்கள் கரங்கள் கொஞ்சம் உயர வேண்டாமா? அவர்களுக்காக 2 சொட்டு கண்ணீரை நீங்கள் சிந்த வேண்டாமா? அவர்கள் அல்லாஹ் அக்பர், இந்த நோன்பு காலத்தில் இடிபாடுகளுக்கு மத்தியிலும், ஆயுத தாக்குதல்களுக்கு மத்தியிலும், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும், கடிந்துணர்களுக்கு மத்தியிலும் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் சகருக்கான உணவை தேடி தேடி அவர்களுடைய அன்னும் பகலும் கடித்தனே. அவைகளை எல்லாம் இஸ்லாமிய பெருமக்களை நீங்கள் மறந்து விடுவீர்களா? அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு நோன்பை தந்திருக்கிறானே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதியான சாரையும் இஃப்தாரையும் தந்திருக்கிறானே. அவைகளை எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவர்களுக்காக இந்த திடலில் கொஞ்ச நேரம் துஆ செய்து விட்டு செல்லுங்கள் சகோதரர்களே. இந்த துஆவை, இந்த முஸல்லாவை, இந்த திடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக் என்று சொல்கிறார்கள், பரக்கத்துக்குரிய இடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உடனே கடந்து சென்று விடாமல் ஒரு நிமிடமாவது இங்கே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தேவைகளை கேட்கிற அதே வேளையில்
முடியாதா என்று விடிகளா கண்டு கொண்டிருக்கிறேன். இந்த இருள்கள் முடியாதா என்று விடிகளா கண்டு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று கண்ணீர் சுத்தி கதறிக் கொண்டிருக்கிறேன். அந்த பலஸ்தீனிய சிறார்களையும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் எல்லாம் ஈதிலே இருக்கிறோம், பெருநாளிலே இருக்கிறோம். புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய சந்தோஷத்திலே இதோ தொழுகைக்கு மாஷா அல்லாஹ் பாதுகாப்பான முறையை முடித்துவிட்டு இந்த ஈதை அடைந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வந்த முதல் ஈத் இப்படி சாதாரணமாக வரவில்லை. இப்படி சாதாரணமாக வரவில்லை. 10ஓடு 11 அத்தோடு 11 என்று கடந்து போவதை போல் வரவில்லை. பத்ர் என்கிற மாபெரும் யுத்தத்திற்கு முடித்துவிட்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெடுக்கக்கூடிய போர் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட கஸ்வத்தே பத்ரில் குப்ரா, மிகப்பெரிய கஸ்வத், மிகப்பெரிய பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அந்த பத்ரின் பரிசாக, வெற்றியின் பரிசாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அதையும் நாம் நினைவிலே வைக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்த இந்த ரமதானில் மிகவும் அச்சத்தோடு பயத்தோடு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதர சகோதரியும் சிந்திக்கக்கூடிய ஒன்றை, எவ்வளவு வேகமாக இந்த ரமதான் முடித்து போனதை சிந்தித்து பாருங்கள். நேற்றுதான் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை திடீரென்று பள்ளியிலே எழுந்து நாளை தினம் ரமதான் என்று அறிவிப்பு செய்தார். அந்த அறிவிப்பின் பசுமையின் நிறம் காய்வதற்கு முன்னால் இன்னொரு சனிக்கிழமை எழுந்து நாளைக்குத்தான் பெருநாள் என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். இவ்வளவுதான். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை வீக்கெண்ட் வந்திருக்கிறது, எத்தனை ஜுமாக்கள் வந்திருக்கிறது என்று கால்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட முடியல. அல்லாஹ் எப்படி கியாமத் நாளை பற்றி சொல்லும் போது தலஹன் பில் பஸர், அப்படி கண்ணை மூடி திறப்பதற்குள் வந்து செல்லும் என்று சொல்கிறானோ அதுபோலத்தான் சகோதரர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாமத்து ஸாஅ, கியாமத் நாளை அடையாளத்தை பற்றி சொல்லும்போது யதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்கும் என்றார்கள். இந்த காலத்தில் இருக்கிறோம். எல்லாரும் இதை நம்புறோம். கியாமத் நாளை பற்றிய புத்தகத்தை படித்திருக்கிறீர்களோ இல்லையோ, கியாமத் நாளை அடையாளங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உலமாற இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் இந்த அத்தாட்சி வந்திருக்கிறது. காலங்கள் சுருக்கும் என்று அகிலத்தில் இருக்கக்கூடிய 1600 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கியாமத் நாளுடைய அடையாளம் காலம் சுருங்குவதோடு விட்டுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கியாமத்தை அடையாளம் என்கிற வார்த்தை பிரயோகத்தின் அர்த்தமே கியாமத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதுதான். ஆனால் வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள், அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள் திடீரென்று முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வந்து விட்டால் சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் பெரிதாக நினைத்தாயோ, உன் அழகோ, உன் அலங்காரமோ, நாணமோ, உன் செல்வமோ, உன் செல்வாக்கோ, உன் செல்வாக்கோ, உன் வீடோ, உன் பங்களாவோ, உன் சொத்தோ, உன் பத்தோ, உன் படிப்போ, உன் பட்டமோ, உன் பதவியோ, உனது அதிகாரமோ, உனது அறிமுகமோ, எதுவும் உனக்கு பயனளிக்காத முறை மட்டும் மறந்துவிடாதே. நீ கொடுத்த தொழுகை மட்டும்தான் உனக்கு பயனளிக்கும். நீ கொடுத்த தர்மம் மட்டும்தான் உனக்கு பயனளிக்கும். நீ வைத்த ரோடு மட்டும்தான் உனக்கு பயனளிக்கும். ஆனால் சதா சர்வகாலமும் பள்ளிவாசலை கட்டி எழுதுங்கள், சதா சர்வகாலமும் வேலைக்கு செல்லாமல் அப்படியே இறைவனை நினைத்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று மார்க்கம் சொல்லவில்லை. உலகம், இந்த லௌகீகம், இந்த மௌகீகம் மறுமையை மறக்கடித்து விடாமல் நீங்கள் அச்சத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அடுத்த நண்பார்ந்தவர்களே, இந்த நோன்பு காலம் முழுவதும் மாஷா அல்லாஹ் என்ன செய்தோம்னா, ஹஸ்ரத் இது சரியா, இது சரியா என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கு அறிமுகமான மார்க்க அறிஞர்களிடமும் இஸ்லாமிய அழைப்பாளர்களிடமும் எவ்வளவோ கேள்வியை கேட்டிருப்பீர்கள். இப்படி நானெல்லாம் கேட்டதே இல்லை, எனக்கு அப்படி ஒரு அனுபவமே இல்லை என்று நினைத்தால் இனிமேலாவது அந்த அனுபவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே நான் கேட்டு வருகிற கேள்வி என்னவென்றால், மார்க்கத்தினுடைய ஆதாரங்களின்படி வாழ்வது என்பதும் இஸ்லாமிய சமயம் சொல்லக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றுவது என்பதும் இது மார்க்கத்திற்கு உட்பட்டதுதானா, உடன்பட்டதுதானா, முரண்பட்டதா, மாறுபட்டதா என்கிற பேடுகள் ரமதானில் மட்டும்தானா, நோன்பு காலத்தில் மட்டும்தானா? இன்றைக்கு வரைக்கும் 2025ஆம் ஆண்டு நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் எச்சில் விழுங்கலாமா, பேஸ்ட் வைத்து பல் விளக்கலாமா, சகல் செய்யாமல் எழுந்து விட்டேன் எங்களுடைய நோன்பை தொடரலாமா? அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய மார்க்க பேடுதல்களை பாராட்டுகிறோம். ஆனால் அந்த மார்க்க பேடுதல் என்பது வெறுமனே நோன்போடு இருந்து விடக்கூடாது. உங்களுடைய பொருளாதார விஷயமும் உட்பட்டதுதானா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
உங்களுடைய கணவன் மனைவாழ்க்கை மார்க்கத்திற்கு உட்பட்டுதான் போய் கொண்டிருக்கிறதா பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய இளவாதத்தோடு நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு பெறுகிற எல்லா விஷயமும் மார்க்கத்திற்கு உட்பட்டுதான் இருக்கிறதா என்பதை இரண்டாவது இஸ்லாமிய பொறுப்பில் நீங்கள் மிகுந்த சிரத்தோடு அதை உங்களுடைய சிந்தனையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? ரமதான் முழுவதும் துஆ வல் இஸ்திக்ஃபார், அத்துஆ வல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தோம். குறிப்பாக ரமதானுடைய இறுதி 10 தினங்களிலும் அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னோட பாவத்தை மன்னிப்பாயா என்று திரும்ப திரும்ப கேட்டீர்களே. இந்த துஆவிற்கும் இந்த பாவ மன்னிப்பிற்கும் இந்த ரமதானோடு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் அவர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறான். பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்காவிட்டால் உங்களை அழித்து விடுவேன் என்றான். பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்கிற போது அதற்கு பரிசாக, அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். உங்களுக்கு ரிஸ்கிலே அபிவிருத்தியை தருகிறான். உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்து உங்களுடைய குன்றுகளையெல்லாம் வழங்கி செய்வதாக திருமறை வசனம் சொல்கிறது. அதனால் பிரார்த்தனையும் பாவ மன்னிப்பையும் எப்போதும் கைக்கொள்ளுங்கள். இறுதியாக இரண்டாவது சகோதரர்களே, நேற்றைய தினம் மாஷா அல்லாஹ் பெருநாளுடைய அறிவிப்பு வந்ததில் இருந்து இதோ இந்த பெருநாள் தொழுகை துவங்குகிற வரை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி வ புக்ரத்தன் வ அஸீலா இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன அர்த்தம் அதற்குள் இருக்கிறது? என்ன சிந்தனை அதற்குள் இருக்கிறது? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே பெரியவன். இந்த உலகம் பெரியதல்ல, எனது பொருளாதாரம் பெரியதல்ல, எனது வாழ்க்கை பெரியதல்ல, எனது சந்தோஷம் பெரியதல்ல, எனது உல்லாசம் உற்சாகம் பொழுதுபோக்கு பெரியதல்ல. இந்த உலகத்தில் எவைகளை எல்லாம் நான் விரும்புவேனோ, எவைகளை எல்லாம் நேசிப்பேனோ, எவைகளில் எல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அழைத்து கிடக்கிறது என்று நான் நினைப்பேனோ அவைகள் எதுவுமே பெரியதல்ல. அல்லாஹ் நீயே பெரியவன், உன்னுடைய மார்க்கமே பெரியது, உனது மறுமையே பெரியது என்கிற உணர்வுகளுக்குள் நம்மை நாம் உட்படுத்திக் கொள்வதுதான் இந்த தக்பீருக்கு பின்னால் இருக்கிற சிந்தனை என்பது இஸ்லாமிய பெருங்குடி மக்களே மறந்துவிடாதீர்கள். சிரமமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய குழப்பமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை கையிலே வைத்திருப்பவன் நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பவனுக்கு சமம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் உலக முஸ்லிம்கள் எல்லோரும் இன்றைக்கு அப்படி இல்லை. குறிப்பாக இந்திய முஸ்லிம்களும் அப்படி இல்லை. சமீபத்திலே நடந்து முடிந்த ஒரு பண்டிகையை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் செய்த அநியாயங்கள் என்ன, அழிச்சாட்டியங்கள் என்ன, அட்டூழியங்கள் என்ன, ரோட்டிலே போற வர பொதுமக்களுக்கெல்லாம் அவர்கள் கொடுத்த பாதிப்புகள் என்ன, அவைகளுக்கெல்லாம் இந்த அரசாங்கம், குறிப்பாக வடநாட்டு அரசாங்கம் விஞ்ஞாபனம் வீசி சிகப்பு கம்பளம் விரித்து அவைகளை எல்லாம் வரவேற்கின்றன. ஆனால் அதிகாலை ஏழு ஆண்டவனை தொழு என்று ரம்மியமாக போதிக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிற ஈது தொழுகையை, பெருநாள் தொழுகையை ரோட்டிலே நீங்கள் தொழுதால் உங்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதுக்கு வேற இஸ்லாமிய பெருமக்கள் என்ன சோதனையை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய இணைப்பையும் பிணைப்பையும் இறைவனோடு இரண்டர கலக்க செய்யுங்கள். உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் மாற்ற பயன்படுத்தி உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமும் உங்களுடைய பாவ மன்னிப்பின் மூலமும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய உண்மையும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே உங்களுடைய நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இரண்டுக்கு நீங்கள் சகோதரர்களே, உண்மையான இந்த ரமதான் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், ஆன்மீகவாதிகளின் அறுவடை காலம், சாலிஹீன்கிற நல்லோர்களின் சாம்ராஜ்யம். அதனால் உறங்கி கிடக்கிற இந்த ஈமானுக்கு நாம் உயிர் கொடுப்போம். நம்மிடத்திலே இருக்கிற சிறு குறு பெரும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாமே உள்ளத்திலே ஓர்மைப்படுத்தி அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய இறை நம்பிக்கைக்கு நாமே ஒரு புத்துணர்ச்சி கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இல்லத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய நல்ல பண்பாட்டை நாமே சுத்திகரிப்போம் என்கிற ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு இன்று போல் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் ஆன்மீக மனம் கவனங்களுக்குண்டான அருள்பாக்கியத்தை வல்லரமான அனைவருக்கும் தந்தருள்வானாக.
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து யா அல்லாஹ் இந்த நோன்பு காலங்களில் நாங்கள் செய்கிற நல்லறங்களை எல்லாம் ஏற்றுக்கொள். இந்த நோன்பு காலங்களில் எங்களிடம் புறப்பட்ட வெளிப்பட்ட சிறு குறு பெரும் பிழைகள் எல்லாத்தையும் மன்னித்து மறைத்து இந்த நோன்புடைய அத்துணை இபாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் ரய்யானிக்கிற சொர்க்கவாசல் வழியாக நாமும் நம்முடைய பெற்றோரும் நம்முடைய உற்றாரும் நம்முடைய சுற்றோரும் நம்முடைய மனைவி மக்கள் உட்பட எல்லோரும் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை விட அல்லாஹ் தந்தருவானாக என்று வேண்டி எனது இந்த ஹுத்பாவுடைய இந்த ஈத் திருநாளுடைய நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.